ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம வீட்டு மருத்துவர் சேனல். பொதுவாகவே மூலிகையை ரெண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று உணவுக்கும் சரி மருத்துவத்துக்கும் சரி பயன்படுத்தக்கூடிய மூலிகை ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா மருத்துவத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகை இன்னொன்று. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா மருத்துவத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம வீட்டு மருத்துவர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். சரி, இந்த இதில் மருத்துவத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகைன்னு சொன்னேன். அது என்னென்னா சங்குப்பூ. இதுதான் சங்குப்பூ. இதோடைய இதழ் நீல நிறத்தில் இருக்கும். இதுக்கு உள்ளே ஒரு எல்லோ கலரில் ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். இதுதான் இந்த சங்குப்பூ. இதோடைய தாவரவியல் பெயர் என்னென்னா கிளிட்டோரியா டெர்னேஷியா. இதோடைய ஃபேமிலி ஃபெபேசிய ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் இதுக்கு ஏஷியன் பீஜியன் விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பட்டர்ஃப்ளை பீ. இதை தமிழில் கருவிலைன்னு சொல்லுவோம், சிலர் சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் சங்கபுஷ்பம், சமஸ்கிருதத்தில் அபராஜிதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்குப்பூ ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இதுதான் அது. இந்த கொடி வகை சேர்ந்ததுலேருந்து வந்தது தான் இந்த சங்குப்பூ. இது நம்ம சித்தர்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மூலிகையை பற்றி மூலிகையோட பயன்களை பற்றி நிறையாவே சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த சங்குப்பூ முதலாக நம்ம ஒரு ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணோம். ரிலீஜியஸ் பர்பஸ்னா சிவனுக்கு உகந்த ஒரு மலர் தான் இந்த சங்குப்பூ. அதுக்கப்புறம் இதோடைய மருத்துவ பயன்கள் தெரிஞ்சு இதை மருத்துவத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. பயன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை 5 விதமான மக்கள் பயன்படுத்த வேணாம். யாருன்னு சொன்னோம்னா, 1 ப்ரெக்னென்ட் உமன், கருவுற்று இருக்க பெண்கள், 1 பால் தரக்கூடிய தாய்மார்கள், 2 லாக்டேட்டிங் உமன், 3வது குழந்தைகள் யாரும் பயன்படுத்த வேணாம். 4வது இதை இரத்த சோகை இருக்கிறவங்க, உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க யாருமே பயன்படுத்த வேணாம். அப்படியே நீங்கள் எதுவும் பயன்படுத்துகிற இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனைப்படி மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த மாதிரி இந்த சங்குப்பூவை பயன்படுத்த வேணும். சரி, இது யாராவது பயன்படுத்த வேணாம்னு சொல்லியாச்சு. இதை யாராவது பயன்படுத்தலாம். இதிலிருந்து நமக்கு தெரியாத ஒரு கஷாயம் கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நீல நிற கஷாயம். இதுதான் அந்த நீல நிற கஷாயம். இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு 2 கிளாஸ் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். இதை நல்லா கொதிக்க விடணும். இது கொதித்ததுக்கப்புறம் இதில் ஒரு 5 to 10 சங்குப்பூவை இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணணும். அதை ஏன் மிக்ஸ் பண்ணணும்னா, அந்த கலர், அந்த எசன்ஸ், அந்த இது தண்ணியில் டெபாசிட் ஆகும். அப்படி டெபாசிட் ஆகிறதுனால அந்த தண்ணி அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டணும். இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி அந்த பூ அதில் மிதக்கும், அதை நல்லா அமுக்கி விட்டுறணும். அப்படி அமுக்கி விடுறதுனால அந்த கலர் மொத்தமாக அதில் இறங்கிடும். இதுக்கப்புறம் சுவைக்காக இதில் தேனை சேர்ப்போம். ஒரு சிலர் தேன் சேர்ப்போம், ஒரு சிலர் எலுமிச்சை சாறை சேர்ப்போம். எலுமிச்சை சாறை நம்ம 2 சொட்டு 3 சொட்டு சேர்க்கும் போதே இந்த நீல நிறத்தில் உள்ளது மாறிடும். தேன் மட்டும் சேர்த்தது நீல நிறமாகவே இருக்கும். இது ரெண்டுமே சங்குப்பூலேருந்து செஞ்ச ஒரு கஷாயம்தான். இது முதல் பயன். இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்காக கொடுக்கலாம். 2வது பயன் என்னென்னா, இதய கோளாறு உள்ள நோயாளிகள் இதை பயன்படுத்தி இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இந்த கஷாயம் மட்டும் இல்லாமல் இது பவுடராக அரைச்சி கூட நம்ம பயன்படுத்தலாம். 3வது விஷயம் என்னென்னா, இதில் ஃப்ளாவனாய்ட்ஸ் அப்படிங்கிற ரசாயன கலவை இருக்குது. இந்த ரசாயன கலவை என்ன பண்ணுன்னா, கேன்சர் செல்ஸ் உருவாக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த சங்குப்பூ. 4வது எதை பற்றி சொல்லலாம்னா, நீரிழிவு நோயாளிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு உடலில் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருக்கும். அப்போ அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எதில் இருக்குன்னா, இந்த சங்குப்பூவில் இருக்குது. இதை எப்பயுமே இந்த சங்குப்பூ பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவருடைய ஆலோசனைக்கு அப்புறமாவே இதை பயன்படுத்துங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் ஆரம்பத்துலேயும் சொல்லியிருப்பேன், இதை ஒரு 5 விதமான மக்கள் பயன்படுத்த வேணான்னு. இப்படி ஒருவேளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தால் டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டே எதுனாலும் பண்ணுங்கள். இது மருத்துவத்தை தாண்டி வேறு எந்தெந்த இதிலலாம் இப்போது பயன்படுத்துகிறாங்கன்னா, மலேசியா நாட்டில் இதை ஷாம்பூவாக ஒரு பட்டர்ஃப்ளை பீன் ஷாம்பூ அப்படிங்கிற ப்ராடக்டாகவே அவங்க இன்னும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இதை
சிவனுக்கு உகந்த ஒரு மலராக வந்து இன்னமும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இது வந்து 2 பயன். ஓகே, இதுவரைக்கும் சங்குப்பூவோட அற்புதத்தையும் சங்குப்பூவோடைய அதிசயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்த வீடியோவில் இதை விட சுவாரஸ்யமான தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நம்ம வீட்டு மருத்துவன். நன்றி, வணக்கம். துவைக்காமல் அழுக்கு நீங்கும் அதிசய வாஷிங் லிக்விட் ஆல் பிரைட். தமிழகம் முழுவதும் ஏஜென்ட்டுகள் தேவை. சூரியன் கெமிக்கல்ஸ் 9948405557 இப்பொழுது அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஆல் பிரைட் வாஷிங் லிக்விட்.